Let's go, baby. Let's go. Let's go. Are you ready? Are you ready? நீங்க ரெடியா இருக்கிறீங்களா? வாங்க வாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் உன்னை இன்வைட் பண்ணுங்க. ஒரே நிமிஷத்துல ஆரம்பிக்கிறோம். வாவ் 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 வாவ். So friends அனைவருக்கும் 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 மாலை வணக்கம். ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்கெல்லாம் ஒரு நாள் முடிஞ்சு சாயந்தர நேரத்துல இருக்கிறீங்க. யூ ஆர் இன் தி ஈவினிங் டைம். கரெக்டா மணி 7:15 போகுது. ஓகே, இவ்வளவு நிமிஷம் எடுத்த என்ன ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஜாயின் பண்றதுக்கு. ஸோ we are ready to go. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெக்கார்டிங் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என் பேர் விஜயகுமார். எனக்கு மூச்சு வாங்குது. அது பின்னாடி ஆடினதெல்லாம் பேக்ரவுண்ட், வெர்ச்சுவல் பேக்ரவுண்ட் இல்ல, நானே. சரியா? ஸோ பாத்தீங்கன்னா அனைவருக்கும் மாலை வணக்கம். என் பேர் விஜயகுமார். இன்னைக்கு அக்டோபர் 14 வருஷம் 2020. கரெக்டா 7:15 நம்ம இந்தியா டைம். நான் அமெரிக்கால, என் பேர் விஜயகுமார். நான் இங்க அமெரிக்கால இருக்கிறேன், டேம்பா, ஃப்ளாரிடா. இங்க கரெக்டா மணி 11:15 மார்னிங் போகுது, புதன்கிழமை. ஃப்ரெண்ட்ஸ், யூஸ்வலி இன்னைக்கு ஹிந்தியில மீட்டிங் இருக்கும். ஓகே, இன்னைக்கு ஹிந்தியில நகி. ஓகே, ஏன்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலி நம்ம லீடர் ஒரு பெரிய மீட்டிங்ல போயிருக்காப்ல. ஸோ அதே நேரத்துல இன்னொரு ஹிந்தி லீடர் இருந்தாரு, அவர்கிட்டையும் கேட்டேன், அவருனாலையும் முடியல அப்படின்ட்டாரு. ஸோ தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே புதன்கிழமை ஹிந்தியில தான் பண்ணுவோம். இன்னைக்கு தமிழ்ல பண்ண போறோம். ஸோ நிறைய பேர் வந்திருக்கீங்க, 14 பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க. யாராவது ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் கையை மட்டும் ரைஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா எனிபடி. எனக்கு ஆல்ரெடி தெரியும், நான் கௌதம், கார்த்திக், இவங்க 2 பேர் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியும். கௌதம் ஹலோ கௌதம நம்ம ரியாஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காப்ல மீட்டிங்க்கு. மிஸ்டர் ரியாஸ், ரொம்ப தேங்க்யூ, ரொம்ப நன்றி. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் இன்வைட் பண்றீங்க. அதுதான் பண்ணணும். we have to invite our friends, we have to let's go அப்படின்னு சொல்லி கார்த்திக் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காரு. ஸோ அதே மாதிரி தயவு செஞ்சு நீங்க மத்தவங்க யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சொல்லுங்க. மிஸ்டர் கணேஷ், மீட்டிங் ஆரம்பிக்க சொல்லுங்க. கார்த்திகே, நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுதா? ஓகே, குட். ஸோ தயவு செஞ்சு உங்களை யாராவது இன்வைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதான் நம்ம விஷ்ணு சார் என்னமோ வித்த காமிக்கிறாரு எப்படி இப்படின்னு. அது என்ன பண்ணணும், அந்த லெட்ஸ் கோ மியூசிக்ல அப்படியே அதை காமிக்கணும். அதை காமிச்சீங்கன்னா முன்னாடி நான் மூச்சு வாங்கிக்கலாம் டான்ஸ் ஆக. ஓகே, ஸோ இப்போ யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு 1 hour கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணி லிசன் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பிரம்மாண்டமான ஆப்பர்ச்சுனிட்டி. இஃப் யூ ஆர் ஹியர் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், முதல் தடவை வந்திருக்கீங்கன்னா நல்லா கவனமா கேட்டீங்க. உங்களுக்கு எந்த வருத்தம் இல்லாம இந்த மீட்டிங் முடிஞ்சதுன்னா பயங்கர சந்தோஷங்கள் அப்படி பொங்கிட்டு வரும். சரிங்களா? உங்களுக்கு பொங்கல் மாதிரி வந்துடும். ஸோ டெஃபினட்டா இந்த மீட்டிங் ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே நேரத்துல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் யார் உங்களை இன்வைட் பண்ணாங்களோ, எந்த கேள்வி இருக்குதோ, என்ன டவுட் இருக்குதோ, நீங்க நீங்க அவங்களை கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். மிஸ்டர் வெங்கடாச்சலம், மாலை வணக்கம். மிஸ்டர் குணேஷ்ராஜன், மாலை வணக்கம். மிஸ்டர் சிவகுமார் சார், மாலை வணக்கம். கௌதம், ரியாஸ், கார்த்திக், பிரகாசன், பழனிசாமி சார், மாலை வணக்கம். மிஸ்டர் மாறன் ஃப்ரம் லயன்ஸ் கிளப், மாலை வணக்கம். அசோக் குமார், பொராவி, எஸ்விஜி, ரவி, ரியல்மி 1. தயவு செஞ்சு உங்க ஜூம்ல பேரு கரெக்டா உங்க பேரை காமிக்கல அப்படின்னா நீங்க இது ஜூம் ஆப்ஷன்ல மோர்னு ஒண்ணு இருக்கும். அந்த மோர்ல போயிட்டு, நீர்மோர் இல்ல, வெறும் மோர் ஆப்ஷனு, அந்த மோர் ஆப்ஷன்ல போயிட்டு நீங்க உங்க பேரை மாத்திக்கங்க. ஏன்னா சில டைம்ஸ் பேரு தெரிஞ்சதுன்னா நல்லது, பேரு சொல்லி கூப்பிடலாம். ஓகே, அசோக்குமார், ரவி, ரியல்மி 1, லயன், செந்தில், அப்புறம் முருகன். ஸோ அனைவருக்கும் மாலை வணக்கம். நீங்க ஜாயின் பண்ண ரொம்ப சந்தோஷம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம மீட்டிங் ஆரம்பிக்க போறோம். ஓகே, ஒரே செகண்ட். And we are ready. And so anyway, நான் ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இப்போ பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட நிறைய பிசினஸ் எல்லாம் இருக்கு. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, பிட்காயின், கிரிப்டோ கரன்சி, எதுவுமே தப்பு சொல்லல. சரிங்களா? ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன்,
எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இது வந்து நான் நிறைய பண்ணிருக்கேன். இன்வெஸ்ட்மெண்ட்னு பாத்தீங்கன்னா எதுவுமே நிலைக்கவே இல்லை. சரிங்களா? இப்ப வந்து கிரிப்டோ கரன்சி நிறைய வந்திருக்குது. நீங்க பண்ணுங்க, பாருங்க, எல்லாம் ஓகே. இந்த ஒரு பிசினஸ் வந்து நீங்க தனிப்பட்ட முறையில ஒதுக்கி இதை வந்து தனியா தான் பார்க்கணும். சரிங்களா? ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிசினஸ்ல வந்து நாங்க செய்யற ப்ராடக்ட் வந்து ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான ப்ராடக்ட். அதுவும் ஒருத்தவங்க வந்து இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க கனவு கனவு இல்ல, அவங்க வாழ்க்கை முழுக்க மறக்க முடியாத ஒரு ப்ராடக்ட். ஓகே, ஆன்டி ஏஜிங் கிரீம் இல்ல, லோஷன் இல்ல, போஷன் இல்ல, எதுவுமே இல்ல. இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் ப்ராடக்ட். நம்ம விஷ்ணு ஸ்டார் மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னா ரொம்ப தெளிவா நல்லா சூப்பரா பண்ணுவாரு. ஸோ எல்லாத்துக்கும் விஷ் பண்ணிக்கிறேன். நீங்க இந்த பிசினஸ் ஜாயின் பண்ணாலும் பண்ணாட்டியுமே நல்ல ஒரு விஷயம் கத்துக்கிறீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த பிசினஸ் நான் ஜாயின் பண்ணதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதே நேரத்துல நம்ம சாதாரண இந்திய மக்கள் அப்படின்னு சொல்றதுக்கு அவங்கள வந்து ஒரு சொகுசு கப்பல்ல பயணம் போகணும், அவங்க இலவசமா பயணம் போகணும், அவங்க வந்து கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், மத்தவங்களுக்கு அந்த சொகுசு கப்பலை போடணும். டைட்டானிக் கப்பல்லாம் மறந்துருங்க. டைட்டானிக் கப்பல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சும்மா எலிக்குட்டியாட்டு இருக்கும். இப்ப இருக்கிற பிரம்மாண்டமா எனக்கு சொகுசு கப்பல்லாம் செம. சரிங்களா? ஒரு ஊரே உள்ள இருக்குது. கிராமம் இல்ல, ஒரு ஊரே இருக்கு அப்படின்னு சொல்லி அதே நேரத்துல ஊர் சுத்திக்கிட்டே சம்பாதிக்கலாம் அப்படின்னு நம்ம இதுல வந்து கரும்பு தின்ன கூலி அப்படிம்பாங்க. ஸோ அதுக்கு அதே நேரத்துல அதுக்கும் ஜாயின் பண்ணேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ தயவு செஞ்சு இப்ப இந்தியா வந்து நாங்க ஆல்ரெடி லான்ச் பண்ணிருக்கிறோம். பிரம்மாண்ட லெவல்ல போயிட்டு இருக்குது. ஸோ நீங்க ஜாயின் பண்ணணும், ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பிசினஸ் பிரசன்டேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா இந்த பிசினஸ் வந்து இந்த தலைமுறை இல்ல, பழைய தலைமுறை வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. இப்ப நம்ம விஷ்ணு சார் வந்து மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாரு. மிஸ்டர் விஷ்ணு பத்தி சொல்லணும் அப்படின்னா மிஸ்டர் விஷ்ணு வந்து டைனாமிக் லீடர், கிரியேட்டிவா திங்க் பண்றவரு, ஒரு டிஜிட்டல் குரு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னை விட ஒரு டிஜிட்டல் குரு. ஆனா நிறைய விஷயம் அவருக்கு தெரியும், நான் அவர்கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிறேன். ஸோ டெஃபினட்டா ரொம்ப நல்ல லீடரு, பிரம்மாண்டமா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இஸ் ஆல்மோஸ்ட் கோயிங் டு தி சீனியர் மார்க்கெட்டிங் டைரக்டரா போறாரு. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ரொம்ப 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 வணக்கம், ரொம்ப சந்தோஷம். மிஸ்டர் விஷ்ணு, நீங்க தயவு செஞ்சு, நான் பேசிக்கிட்டே இருப்பேன், அதனால நீங்க தயவு செஞ்சு கேரி ஆன், நீங்க வந்து மீட்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். வணக்கம் 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 எல்லாருக்கும் ஒரு இனிய மாலை வணக்கம், இரவு வணக்கம். எல்லாரும் தூங்குற நேரத்துல மீட்டிங் போட்டு, நேத்து பாத்தீங்கன்னா நம்ம மீட்டிங் கிட்டத்தட்ட 11 மணி வரைக்கும் நம்ம பிசினஸ் பிளான் வந்து லீடர்ஷிப் மீட்டிங் வந்து கொடுத்த மிஸ்டர் விஜய் சார் அவர்களுக்கு ஒரு பெரிய ஹேண்ட்ஸ் ஆஃப். ஏன்னா தூங்குற வரைக்கும் உங்களுக்கு வந்து பகல் டைம், எங்களுக்கு வந்து தூங்குற டைம் நைட்டு 11 மணி வரைக்கும் கொஞ்சம் கூட போர் அடிக்காம அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா நேற்று நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹேண்ட்ஸ் ஆஃப் டு மிஸ்டர் விஜய் குமார் சார் ஃப்ரம் யூஎஸ்ஏ, ஃப்ரம் ஃப்ளோரிடா. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து இன்க்ரூசஸ் உடைய பிசினஸ் பிளான். நேற்று நம்ம பார்த்தது இன்க்ரூசஸ் உடைய லீடர்ஷிப், ஆல் இந்தியா லீடர்ஷிப் மீட்டிங் நம்ம பார்த்தோம், ஜூம் மீட்டிங்ல பண்ணிருந்தோம். இன்னைக்கு இன்க்ரூசஸ்னா என்ன, அதுல எப்படி நம்ம ஒர்க் பண்றது, அதுல என்ன செஞ்சுட்டு இருக்காங்க கம்பெனி, அது மூலியமா எப்படி நாம வருமானம் சம்பாதிக்க முடியும், அதே வகையில இந்த உலகம் ஃபுல்லா சுத்தி பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான வாய்ப்பு. அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் இங்க நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், ஜீரோ அமௌண்ட். நீங்க எதுவுமே பிசினஸ் கான்செப்டை முழுசா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க பட்சத்தில் நம்ம வந்து இந்த பிசினஸ் நீங்க வந்து ஒரே பைசா கூட செலவு பண்ணாம உலகம் ஃபுல்லா சுத்தி வர்றதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு பிசினஸ் பிளான் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட ஸ்கிரீனை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ அதில் உங்களுக்கு தெரியுதா பாருங்க. சாரி, ஹோஸ்ட் டிசேபிள். I given the host கொடுத்துட்டேன். ஓகே, தேங்க்யூ. என்னோட ஸ்கிரீன் தெரியுதுங்களா? கேக்குது, தெரியுது. ஓகே, தேங்க்யூ. வெல்கம் எவ்ரிவன் டு இன்க்ரூசஸ். நம்மளுடைய கம்பெனியோட பேர் வந்து இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, இன்க்ரூசஸ் க்ரூஸ் ஸ்மார்ட்டர். அதாவது புத்திசாலித்தனமாக எப்படி கப்பல்ல பயணம் பண்றது, டூர் போறது, ஒரு லக்ஸுரி லைஃப் ஸ்டைல
என்ஜாய் பண்றது, ரொம்ப பெரிய பணம் வந்து நீங்க செலவழிக்காமல் ஒரு புத்திசாலித்தனமா எப்படி நம்ம வாழ்க்கை தரத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது அப்படின்னுக்கான ஒரு நம்மளோட கம்பெனி பேரை வந்து இன் க்ரூசஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. இன் க்ரூசஸ் அப்படின்னா கப்பல் லைஃப் ஸ்டைல், க்ரூசஸ் அப்படின்னா கப்பல் அப்படின்னு பேரு. அந்த கப்பல்ல எப்பொழுதும் நீங்க டூர் போறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுனாலதான் இது வந்து இன் க்ரூசஸ். வாங்க கம் இன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படி மாதிரி கம் இன் க்ரூசஸ். நீ எல்லாரும் கப்பலுக்குள்ள வரணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம கம்பெனி பேரே வந்து கம் இன் க்ரூசஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. கம்பெனியோட முழு பேர் வந்து இன் க்ரூசஸ் இன்டர்நேஷனல் எல்எல்சி. இது ஒரு அமெரிக்கன் பேஸ் கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி என்னென்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இல்லையா, க்ரூஸ் ஃபார் லெஸ், கம்மி செலவுல உலகம் ஃபுல்லா கப்பல்ல டூர் போகலாம். அதே சமயத்துல ஃப்ரீயாவே டூர் போகலாம். ஃப்ரீயா எப்படி போகலான்றது நீங்க அடுத்தடுத்த ப்ரெசன்டேஷன்ல வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். அதே சமயத்துல கெட் பெய்ட் டு க்ரூஸ், நீங்க கப்பல்ல டூர் போயிட்டு கை நிறைய பணமும் சம்பாதிக்க முடியும். அந்த மூணே மூணு விஷயங்கள் மட்டும் தான் இன் க்ரூசஸ் அப்படிங்கிற கம்பெனி செய்யறாங்க. நம்ம கம்பெனி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி கிடையாது, நம்ம ஒரு ப்ராடக்ட் சேல்ஸ் கம்பெனி கிடையாது. முழுக்க லக்ஸுரி லைஃப் ஸ்டைல், வாழ்க்கையை எப்படி என்ஜாய் பண்றது, அடுத்த லெவலுக்கு நம்ம எப்படி ஃபாரினர்ஸ் லைஃப் ஸ்டைல் மாதிரி ஒரு வாழ்க்கை தரத்தை என்ஜாய் பண்றதுக்கான ஒரு கம்பெனி தான் இன் க்ரூசஸ். இதுல இன் க்ரூசஸ் கம்பெனினாவே உங்க மனசுல நிக்க வேண்டியது மூணே மூணு விஷயம் தான். மூணே மூணு விஷயம் தான். அந்த மூணு விஷயம் என்னன்னா, கம்மி செலவில் உலக சுற்றுலா கப்பலில், ரெண்டாவது இலவச உலக சுற்றுலா, உலக முழுவதும் டூர் போயிட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு. அதுதான் சொல்றாங்க க்ரூஸ் ஃபார் லெஸ், க்ரூஸ் ஃபார் ஃப்ரீ அண்ட் கெட் பெய்ட் டு க்ரூஸ். மூணு விஷயம் தான். அது எப்படி இந்த பிரசன்டேஷன் முழுசும் இந்த மூணு விஷயங்களை பேஸ் பண்ணி தான் நடக்க போகுது. அது எப்படி அப்படிங்கிறது நம்ம அடுத்து பார்ப்போம். ஓகே, அதுக்கு முன்னாடி நாம யாரு, இன்க்ரூசஸ் கம்பெனி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது இன்விடேஷன் ஒன்லி டிராவல் மெம்பர்ஷிப் கிளப். இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பல கிளப்ஸ் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஸ்டெல்லிங் கிளப், மஹேந்திரா கிளப், கிளப் ஆக்சிஜன், இந்த மாதிரி பல கிளப்கள் இருக்கு. அவங்க எல்லாமே ஹோட்டல்ல ஸ்டே பண்றதுக்கு ஒரு கிளப், ரெசார்ட்ல ஸ்டே பண்றதுக்கு ஒரு கிளப், சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் செய்யறதுக்கு ஒரு கிளப், இந்த மாதிரி ஒரு சங்கம் அப்படின்னு வச்சு நடத்துறாங்க. நம்ம என்ன சொன்னோம்னா, இன்விடேஷன் ஒன்லி க்ரூஸ் மெம்பர்ஷிப் கிளப். நம்ம கிளப்ல மற்றவங்க யாராவது உங்களை இன்வைட் பண்ணால் மட்டும்தான் இந்த கிளப்ல வந்து நீங்க ஜாயின் பண்ண முடியும். அந்த மாதிரி இது இன்விடேஷன் ஒன்லி க்ரூஸ் கப்பல்ல டூர் போறதுக்கான ஒரு கிளப் தான் நம்ம இன் க்ரூசஸ் அப்படிங்கிறது. ஓகே, இதுல வந்து நம்ம கம்பெனி என்ன பண்றாங்கன்னா, CLIAன்னு சொல்லக்கூடிய இந்த க்ரூஸ் லைன்ஸ் இன்டர்நேஷனல் அசோசியேஷன் இங்க கொடுத்துருக்காங்க. க்ரூஸ் இதுதான் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய க்ரூஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு அத்தாரிட்டி, ஒரு பெரிய அசோசியேஷன். அதுல நம்ம கம்பெனி ஒரு சிறப்பான ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு மெம்பரா இருக்கும். அதான் ப்ரௌட் மெம்பரா நம்ம இருக்கோம். அது மட்டும் இல்லாம லைசன்ஸ்டு பாண்ட் இன் ஆல் ரெக்யூர்ஸ் வந்து லைசன்ஸ் பாண்டோட புக்கிங் இருக்கும். அதே மாதிரி நம்ம இன்க்ரூசஸ் கம்பெனி மூலியமா உலகத்துல 150 நாடுகளுக்கு மேல 5500 கப்பல்கள் வந்து புக்கிங் பண்ணிக்கலாம். அந்த புக்கிங் பண்றது எப்படிங்கிறது நான் வந்து இந்த பிரசன்டேஷனுடைய முடிவில் லைவா உங்களுக்கு காட்ட போறேன். ஸோ நம்ம கம்பெனி டைப் பண்ணியிருக்க க்ரூஸ் ஷிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா MSC, டிஸ்னி, ஹாலண்ட் அமெரிக்கா, செலிபிரிட்டி க்ரூசஸ், ஒசியானா, கோஸ்டா, கார்னிவல், இதெல்லாம் நீங்க பேர் என்னன்னு இதெல்லாம் என்னன்னா கப்பலுடைய பேர்கள். நீங்க நிறைய நபர்கள் வந்து ஃபிளைட்ல போயிருப்பீங்க. ஃபிளைட்ல எந்த ஃபிளைட்ல போறோம்னு இருக்கு இல்லையா, இண்டிகா ஃபிளைட்லயும் போகலாம், ஏரேஷியால போகலாம், ஸ்பைஸ் ஜெட்ல போகலாம், அல்லது எமிரேட்ஸ்ல போகலாம். இந்த மாதிரி இந்த கப்பலுக்குன்னு தனித்தனி பெயர்கள் இருக்கு. இந்த மாதிரி பல கப்பல் கம்பெனிகளை வந்து நம்ம கம்பெனி டைப் பண்ணி நம்ம வெப்சைட்ல புக்கிங்காக கொடுத்துருக்காங்க. அதுதான் 178 கண்ட்ரில 5500 க்ரூஸ் ஷிப்ஸ். இந்த ஷிப்ஸ் எல்லாமே பல பிராண்ட், அதாவது இப்ப டைட்டானிக் தான் அந்த காலத்து பிராண்டு. டைட்டானிக்கை விட 5 மடங்கு 6 மடங்கு 10 மடங்கு பெரிய க்ரூஸ் ஷிப்ஸ் இப்போ வந்தாச்சு. ஸோ இதுதான் நம்ம கம்பெனியுடைய ஒரு ப்ரொஃபைல். நம்ம யார் அப்படின்னா, கிளப் மெம்பர்ஷிப், க்ரூஸ் டிராவல் மெம்பர்ஷிப், CLIA மெம்பர், உலகத்தில் இருக்க டாப் மோஸ்ட் கப்பல் எல்லாம் டைப் பண்ணி வச்சிருக்கோம். அதே சமயத்துல நம்மளுடைய லீடர்ஷிப் டீம் வந்து எக்ஸ்பீரியன்ஸா, ரொம்ப நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியிலும் சரி, டிராவல் இண்டஸ்ட்ரியிலும் சரி, ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு டீம் தான் நம்ம கிட்ட இருக்காங்க. ஸோ அது எல்லாம் தான் இது கொடுத்துருக்காங்க. ஓகே, நமக்குன்னு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் டீம் இருக்காங்க. அவர் ஸ்ட்ராங் லீடர்ஷிப் யாருன்னு கேட்டீங்கன்னா, மிஸ்டர் மைக்கேல் ஹட்சிசன். இந்த பாப்பீங்க மிஸ்டர் மைக்கேல் ஹட்சிசனுடைய ப்ரொஃபைல் நம்ம வந்து பார்த்தோம்னா, இவர் தான் ஃபவுண்டர், சீஃப் CEO ஆஃப் இன்க்ரூசஸ்.
ஸோ இந்த இன்க்ரூசஸ் அவர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி 1987 94 வரைக்கும் டோனி ராபின்சன் அப்படின்னு ராபின்சன் ஒரு மிகப்பெரிய சேல்ஸ்மேன் வந்து யூஎஸ்ல இருக்காரு. டோனி ராபர்ட்சன் இங்க இருக்கு இல்லையா, இந்த டோனி ராபர்ட்சன் யாருன்னு சொல்லி நீங்க வந்து தேடி பாருங்க கூகுள்ல. இவரு அமெரிக்கால இருக்கக்கூடிய டாப் 10 சேல்ஸ் ப்ரொஃபஷனல்ல ஒருத்தர். அவரு கூட ஒன் ஆஃப் த விபியா வந்து கை கோர்த்து வேலை செஞ்சவர் 1987 இருந்து 1994 வரைக்கும். அது இல்லாம அந்த வெப் டிவி சீரீஸ்ல நடிச்சிரு செலிபிரிட்டி லைவ்ல வந்து நடிச்சிருக்காரு. அதே மாதிரி அந்த ஸ்பீக்கிங் மிஸ்ட்ரி அண்ட் ஸ்டாப் இட் அண்ட் ப்ரொஃபைல் இட் ரெசிஸ்டன்ஸ் அந்த மாதிரி புக்கு சேல்ஸ் பண்றதுக்கான ஒரு ஆத்தராகவும் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்மளோட எக்ஸிக்யூட்டிவ் அட்வைசர்ஸ் எல்லாம் இவங்க எல்லாமே நம்ம கம்பெனில லீகல் அட்வைசர் தனியா இருக்காங்க, சோர்சிங் டைரக்டர்ஸ் தனியா இருக்காங்க, இஷ்யூ அதாவது டெக்னிக்கல் அனலைஸ் பண்றது தனியா இருக்காங்க. இந்த மாதிரி பல எக்ஸிக்யூட்டிவ் போர்ட் மெம்பர்ஸ், இதுதான் நம்மளுடைய லீடர்ஷிப் டீம். ஸோ பல கம்பெனிக்கு எம்டி எங்க இருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா தெரியாது. ஆனால் நம்ம கம்பெனியோட எம்டி ப்ரொஃபைல், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸோட ப்ரொஃபைல், இது எல்லாமே ஓப்பன் சோர்ஸா கிளியர் கட்டா இருக்கு. நீங்க எல்லாரும் ஓப்பனா போய் அதை செக் பண்ணிக்கலாம். ஓகே, கம்பெனியோட விஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, டு ஹெல்ப் யூ லைவ் அ குட் லைஃப். அதாவது இப்ப வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா, இன்னும் நம்மளோட வாழ்க்கை தரம் இன்னும் அதிகரிக்கிறதுக்கான ஒரு நல்ல வாழ்க்கை தரம், உலகம் முழுவதும் உலகம் ஃபுல்லா சுற்றுலா போயிட்டே வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கை தரத்தை உருவாக்கணும். அதுதான் நம்ம கம்பெனியுடைய ஒன் ஆஃப் த விஷனா இருக்கு. அது மட்டும் இல்ல, NHL லைஃப் ஃபார் எவ்ரி ஒன் யூ கனெக்ட் அண்ட் பிகர் ஜஸ்ட் க்ரூஸ் மெம்பர்ஷிப். நம்ம க்ரூஸ் மெம்பர்ஷிப் கிளப் வந்து அஃபோர்டபுள் அண்ட் ஈவன் ப்ராஃபிட்டபிளா இருக்கணும் தான் நம்ம கிளப் ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது அஃபோர்டபுள்னா நீங்க உலகம் ஃபுல்லா சுற்றுலா போறது ரொம்ப கம்மி காசுல, நீங்க பட்ஜெட்ல அடங்கக்கூடியதுதான் அஃபோர்டபுள் சொல்றாங்க. அதே சமயம் நீங்க டூர் போறதே ஒரு ப்ராஃபிட் வர மாதிரி இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ப்ராஃபிட், அந்த மாதிரி ஒரு மிஷன் குறிக்கோள் வச்சுதான் நம்ம கம்பெனி இயங்கிட்டு இருக்குது. நம்ம ப்ராஃபிட்டபிள் பிசினஸ், உங்களுக்கு டைம் ஃப்ரீடம் வேணும், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், அதாவது உங்களுக்கு நேரம் ஃப்ரீடம் வேணும், அதே சமயத்துல பொருளாதாரத்துல உங்களோட பணத்துல ஃப்ரீடம் வேணும், அதே சமயத்துல உலகம் ஃபுல்லா வெக்கேஷன் போறதுக்கான ஒரு வாய்ப்பு கம்பெனி ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஏன் கப்பல் மட்டும் ஃபோக்கஸ் பண்றோம், எதனால க்ரூஸ் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னா, அதுல கிடைக்கக்கூடிய கம்ஃபர்ட், அதுல கிடைக்கக்கூடிய ஒரு சொகுசு லக்ஸுரி வேற எந்த டிராவலிங்லும் கிடைக்காது. வை வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் க்ரூஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி அப்படின்னு கேட்டீங்கன்னா, drop off your luggage and your luxury mega resort goes with you all over the world. அதாவது நீங்க பல ரெசார்ட்ல வந்து ஸ்டே பண்ணிருக்கலாம், பல ரெசார்ட்ல வந்து இருந்திருக்கலாம், பல 5 ஸ்டார் ஹோட்டல்ல நீங்க ஸ்டே பண்ணிருக்கலாம், அல்லது பல 7 ஸ்டார் ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிருக்கலாம். ஆனால் இந்த ரெசார்ட்டுகள், இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்கள் உங்க கூட டிராவல் பண்ணி வந்துட்டே இருந்தா எப்படி இருக்கும்? இப்ப நீங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க, ஒரு 5 மாடி அபார்ட்மெண்ட், ஒரு 10 மாடி அபார்ட்மெண்ட், ஒரு 15 மாடி அபார்ட்மெண்ட், அந்த அபார்ட்மெண்ட் உங்க கூட டிராவல் பண்ணி வந்துட்டே இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான ஒரு டிஃப்ரெண்டான லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறது அந்த க்ரூஸ் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது. நீங்க கப்பல்ல டூர் போயிட்டு இருக்கும் போதே ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கலாம், தியேட்டர்ல படம் பார்க்கலாம், அதே சமயத்துல உள்ள ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், கேம்ஸ் ஆகட்டும், உள்ள இருக்க எல்லா வசதிகளும் நீங்க என்ஜாய் பண்ண முடியும். ஸோ அதனாலதான் இந்த க்ரூஸ் இண்டஸ்ட்ரி வந்து நம்ம கம்பெனி சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இண்டஸ்ட்ரிங்கிறது இது நாள் வரைக்கும் அதிக மக்கள் இதுல டூர் போகாத, ஒரு டிராவல் பண்ணாத ஒரு துறை அப்படின்னா க்ரூஸ் அப்படிதான். அதனாலதான் நான் உங்களுடைய லக்கேஜ் பத்தி நீங்க கவலைப்படாம உங்களுடைய டிராவல், உங்களுடைய ஹோட்டலே, உங்களுடைய ரெசார்ட்டே உங்க கூட டிராவல் பண்ணி வர மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உலகம் ஃபுல்லா டிராவல் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுடைய க்ரூஸ் ஷிப்ல நீங்க டூர் போகும்பொழுது 3 வேளை உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு, அது இல்லாம ஸ்நாக்ஸ், பல நாடுகளுடைய ஃபுட் கல்ச்சர் வந்து ஒரே இடத்துல என்ஜாய் பண்ண முடியும். நாங்க கடந்த ஜனவரி மாசம் க்ரூஸ் ஷிப்ல போயிருந்தோம். 60 நாட்டை சேர்ந்த மக்கள் வந்து அதுக்குள்ள வந்திருந்தாங்க. 60 நாடுகளுடைய ஃபுட்டும் ஒரே இடத்துல வச்சிருந்தாங்க. அப்போ நம்ம பஃபே சிஸ்டம் முறையில 60 நாட்டுடைய ஃபுட்டும் நீங்க அங்க நம்ம டேஸ்ட் பார்க்க முடியும், என்ஜாய் பண்ணிக்க முடியும். ஈவன் இந்தியன் ஃபுட்னா தனி, எல்லாமே ஒரே இதுல டைனிங் ஹால்ல வச்சிருப்பாங்க, நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். அப்போ நம்ம எல்லா நாட்டு ஃபுட்டும் ஒரே இடத்துல நம்ம டேஸ்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை கம்பெனி ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இதுக்கு தனியா நம்ம காசு கட்டணுங்கிற அவசியம் கிடையாது. இது எல்லாமே உள்ளடக்கம், நம்ம டிக்கெட்லயே உள்ளடக்கமா வந்துடும். அதே மாதிரி ஆன்போர்டு என்டர்டைன்மெண்ட், எல்லா என்டர்டைன்மெண்ட் உள்ள வந்து டிஸ்கோ சென்டர் இருக்கு, கெசினோ, சூதாட்ட விடுதிகள் இருக்கு, அதே மாதிரி உள்ள வந்து ஸ்போர்ட்ஸ் இருக்கு, கேம்ஸ் இருக்கு. ஸ்விம்மிங் பூலை பத்தி சொல்லி ஆகணும். ஸ்விம்மிங் பூல் மட்டும் 3 வகையான ஸ்விம்மிங் பூல் இருக்கு. சுடு தண்ணி வேணுமா அதுக்கு தனியா ஸ்விம்மிங் பூல், இல்ல நார்மல் கோல்டு வாட்டர் வேணுமா அதுக்கு தனியா ஸ்விம்மிங் பூல். அதே மாதிரி ஸ்டீம் பாத், அடியில இருந்து புகையா வரும், அதாவது
ஸ்டீம் பாத்னா உங்களுக்கு அந்த நீராவி குளியல்னு சொல்லுவாங்க. அந்த நீராவி குளியல்லையும் அதுக்கு தனியா ஒரு பாத். இந்த மாதிரி எல்லா என்டர்டைன்மெண்ட்டுகளாகட்டும், எல்லா ஸ்போர்ட்ஸுகளாகட்டும், எல்லா கேம்ஸுகளாகட்டும், உங்களுக்கு மனிதனுக்கு அடிப்படையா தேவையா இருக்கக்கூடிய என்ஜாய்மெண்ட் எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கும். அதுதான் க்ரூஸ் ஷிப் அப்படிங்கிறது. இந்த காரணங்களுக்காக மட்டும்தான் நம்ம கம்பெனி க்ரூஸ் ஷிப் வந்து மட்டுமே இப்போ எவ்வளோ கம்பெனி வந்து ஃப்ளைட்ல போறது, இல்ல வந்து இங்க ஊட்டி கொடைக்கானல் போறது, அந்த மாதிரி வந்து லோக்கல் கான்செப்ட் உருவாக்காம ஒரு எக்ஸ்க்ளூசிவ் நம்ம க்ரூஸ் ஷிப் வந்து நம்மளுடைய கான்செப்டா வச்சு நம்ம கம்பெனி உருவாக்கி இருக்காங்க. அதே மாதிரி இந்த உலகத்தை சுத்தி வந்தது, நம்ம உலகத்தை வந்து பழங்காலங்கள்ல சுத்தி வந்தது பாத்தீங்கன்னா கடல் வழியா மட்டும்தான் அந்த உலகத்தை ஈஸியா சுத்தி வர முடியும். அதுதான் சொல்றாங்க, யூ கேன் see மோர் ஆஃப் த வேர்ல்ட் இன் லெஸ் டைம். கம்மி காலங்களுக்குள்ள அந்த உலகம் ஃபுல்லா சுத்தி வரணும் அப்படின்னா அது கப்பல் மட்டும்தான் அதுல சாத்தியம். அதாவது உலகம் முழுவதும் பாத்தீங்கன்னா பல thousands ஆஃப் க்ரூசஸ் வந்து இருக்கு. ஆல் ஓவர் த வேர்ல்ட் உலகம் ஃபுல்லா க்ரூஸ் ஷிப்ஸ்க்கான போர்ட்ஸ் இருக்கு. அந்த உலகம் ஃபுல்லா இருக்க போர்ட்ல இருந்தும் எல்லா க்ரூஸ் போர்ட்ல இருக்க கப்பல் போர்ட்டுகள் இருக்கக்கூடிய கப்பல்கள் எல்லாத்தையும் நம்ம கம்பெனி டைப் பண்ணியிருக்காங்க. அதுல நீங்க உலகத்துல எந்த நாட்டுக்கு வேணாலும் போய் சுத்தி பார்க்க முடியும். அதே மாதிரி cruising is 30 to 50% cheaper than comfortable land and ரெசார்ட் வெக்கேஷன். ஒரு ரெசார்ட்டுக்கு போய் நீங்க வந்து இங்கிருந்து ஊட்டி கொடைக்கானல் போய் தங்குறீங்க, இல்ல வந்து இங்க இருந்து ஒரு ரெசார்ட்லயோ இல்ல ஹோட்டல்லையோ 5 ஸ்டார் ஹோட்டலையோ 7 ஸ்டார் ஹோட்டலையோ தங்குறீங்கன்னா அந்த மாதிரி ஸ்டே பண்றதை விட இந்த மாதிரி கப்பல் க்ரூசிங்ல நீங்க போகும்பொழுது 30% இருந்து 50% வரைக்கும் உங்க பணத்தை மிச்சப்படுத்த முடியும். ஓகே, ஸோ நம்ம 3 விஷயங்கள் பார்த்தோம். ஒன்று, கம்மி காசு செலவில் உலக சுற்றுலா, ஃப்ரீயாவே போகலாம். 3வது, டூர் போயிட்டு வருமானம் சம்பாதிக்கலாம். கம்மி செலவுல எப்படி போகணும்னா, இந்த யூனிக் மெம்பர்ஷிப் இந்த கிளப்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணணும்னா ஒரு $100 மந்த் ஆன் மந்த் நீங்க கட்டி ஜாயின் பண்ணணும். $100 நீங்க ஒரு 8000 ரூபாய் ஒரு இந்தியன் ருப்பியில $100 நீங்க கட்டும் பொழுது கம்பெனி உங்க வேலெட்ல 200, நீங்க கட்டுறது 100, கம்பெனி கொடுக்கறது 200 க்ரூஸ் டாலர்ஸா கொடுப்பாங்க. அந்த க்ரூஸ் டாலர்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, இவங்க டைப் பண்ணி வச்சிருக்க 5000 குளோபல் க்ரூஸ் ஷிப்பை புக் பண்றதுக்காக யூஸ் ஆகக்கூடிய ஒரு டாலர்ஸ் தான் இந்த க்ரூஸ் டாலர்ஸ்ங்கிறது. ஒவ்வொரு மாசமும் நம்ம வந்து டூர் போறதுக்கான ஒரு மந்த்லி சேவிங்ஸ் கட்டிட்டு வர மாதிரி மாசம் $100 கட்டணும். கம்பெனி மாசம் உங்க வேலெட்ல 200 கட்டின உடனே டபுளா கொடுப்பாங்க. 200 க்ரூஸ் டாலர்ஸா கொடுப்பாங்க. அந்த க்ரூஸ் டாலர்ஸை பயன்படுத்தி இவங்க புக் பண்ணியிருக்க 5500 க்ரூஸ் ஷிப்லயும் நீங்க புக்கிங் பண்ணிக்கலாம் இந்த டாலரை பயன்படுத்தி. ஓகே, இந்த டாலர் வந்து நீங்க வெறும் மெம்பரா மட்டும் இருக்கீங்கன்னா இந்த டாலர் ஒரு வருஷத்துல நீங்க மாசம் $100 கட்டிட்டு வரீங்கன்னா முதல் வருஷம் ஒரு மெம்பரா இருக்கவங்க அதுல 60% வரைக்கும் அதை பயன்படுத்தி புக்கிங் பண்ணிக்க முடியும். மீதி 40% அடுத்த புக்கிங்காக வெயிட் பண்ணணும். அதே நீங்க 2வது வருஷத்துல இருந்து 13வது டியூல இருந்து உங்களுடைய புக்கிங் 70% வரைக்கும் புக் பண்ண முடியும். அதாவது 3வது இயர்ல இருந்து 25வது மெம்பர்ஷிப்ல இருந்து 80% வரைக்கும் புக் பண்ணலாம். அதே மாதிரி 4வது வருஷத்துல இருந்து 90% புக் பண்ணலாம். 5வது வருஷத்துல இருந்து 100% நீங்க புக் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மலா வரக்கூடிய ஒரு மெம்பர், ஒரு உறுப்பினருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட். ஓகே, இந்த பிரைஸ் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய பிரைஸ் வந்து அன்பீட்டபிள் பிரைஸ். நம்ம பிரைஸை வேற யாரும் பீட் பண்ணவே முடியாது, வேற எந்த கம்பெனியும் பீட் பண்ண முடியாது. நீங்க நேரடியா க்ரூஸ் புக்கிங்க்கு கொடுக்கக்கூடிய நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. அந்த வெப்சைட்ல இருக்கக்கூடிய ரேட்டும் இன்க்ரூசஸ்ல இருக்கக்கூடிய ரேட்டும் நீங்க வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரேட் வந்து சீப்பரா தான் இருக்கும். மற்ற கம்பெனிஸ் கொடுக்கக்கூடிய ரேட் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஈவன் நம்ம கொடுக்கக்கூடியது க்ரூஸ் டாலர்ஸ்ல பே பண்றதுனால நம்ம அதுல பாதி தான் பே பண்ணியிருப்போம். அதே மாதிரி கம்பெனி வந்து நம்ம ஃப்ரீயா போறதுக்கு ஹவெவர் டூயிங் இட் ஃபார் ஃப்ரீயா போறதுக்கும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அதே மாதிரி பணம் சம்பாதிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. உலகம் முழுவதும் டூர் போயிட்டு பணம் சம்பாதிக்கலாம், ஃப்ரீயாவும் டூர் போகலாம். அது எப்படிங்கிறது அடுத்து பார்ப்போம். ஓகே, நீங்க வந்து பார்ட்னரா மாறணும். அதாவது நீங்க ஃப்ரீயா டூர் போகணும், அதே சமயத்துல பணமும் சம்பாதிக்கணும் அப்படின்னா நீங்க பார்ட்னரா ஜாயின் பண்ணணும். பார்ட்னர்னா $195 வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். அதாவது ஏற்கனவே $100 கட்டியிருப்பீங்க, இது ஒரு $195 கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க சொல்றாங்க இல்லையா 5 மெம்பரை வந்து நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். கம்பெனில 5 மெம்பரை வந்து நீங்க அறிமுகப்படுத்துறீங்க, உங்க மூலியமா வராங்க, நீங்க எடுத்து சொல்லி வராங்க. நீங்க அவங்க கிட்ட தெளிவா சொல்லலாம். அதாவது
மற்ற ஒரு டிராவல் ஏஜென்ட்ல புக் பண்ணி போறதுக்கும் இன்க்ரூஸ்ல வந்து நீங்க புக் பண்ணி போறதுக்கும் உள்ள வித்தியாசங்களை எடுத்து சொல்லலாம். ஏன்னா இன்க்ரூஸ்ல வந்து நீங்க க்ரூஸ் ஷிப் வந்து புக் பண்ணி போகும்பொழுது நீங்க கட்டக்கூடிய ஒவ்வொரு $100க்கும் 200 கிடைக்குது. அப்போ 200 கிடைக்கும் பொழுது அதுல ஒரு $1000 டிக்கெட்னா அதுல பாதி தான் நீங்க பே பண்ணிருப்பீங்க. அந்த வகையில ஒரு நல்ல சேவிங்ஸ் கிடைக்குது, ஒரு மெம்பர்ஷிப் வாய்ப்பு கிடைக்குது. இந்த டிஃபரெண்ட்லாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க வந்து அவங்க சேல் பண்ணலாம். ஒரு ப்ராடக்ட்டை ஒரு கஸ்டமர் கிட்ட சேல் பண்ணாம நீங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பை நீங்க கொடுக்குறீங்க. என்ன வாய்ப்பு கொடுக்குறீங்க? நீங்க வா உலகம் முழுவதும் டூர் போலாம். நீங்க டூர் போலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டா வராத ஃப்ரெண்ட்ஸ் யார் இருக்காங்க? அதுவும் ஃப்ரீயா டூர் போலாம் அப்படிங்கிற வாய்ப்பை நீங்க கொடுக்குறீங்க. அந்த மாதிரி ஒரு 5 மெம்பருக்கு வந்து நீங்க கொடுத்திருக்கும் பட்சத்தில் கம்பெனி என்ன சொல்றாங்க, 5 பேருக்கு நீங்க கொடுத்துருக்கீங்கன்னா நீங்க மாசம் மாசம் கட்ட வேண்டிய உங்களுடைய $100 வந்து கம்பெனி மெம்பர்ஷிப்பை டிஸ்கவுண்ட் பண்ணிடுவாங்க. நீங்க கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு வரக்கூடிய இந்த 200 க்ரூஸ் டாலர்ஸ் வந்து மந்த் ஆன் மந்த் ஃப்ரீயா கிடைக்கும். நீங்க அறிமுகப்படுத்திய 5 பேர் நீங்க அறிமுகப்படுத்திய 5 பேரும் எவ்வளவு மாசம் அவங்களுடைய மெம்பர்ஷிப் ரெகுலரா நீங்க அறிமுகப்படுத்திய 5 பேரும் கட்டிட்டு வராங்களோ அவ்வளவு மாசத்துக்கு மாசம் மாசம் உங்களுக்கு 200 க்ரூஸ் டாலர்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும். ஓகே, தொடர்ந்து நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண 5 பேரும் தொடர்ந்து ஒரு 3 மாசம் கட்டிடுறாங்க அப்படின்னா நீங்க வச்சிருக்க க்ரூஸ் டாலர்ஸ் வந்து அப்படியே 100% வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ மெம்பர்ஷிப் ஃப்ரீ ஃபார் 3 months. ஆஃப்டர் யூ இனிஷியல் ஆக்டிவேஷன் பேமெண்ட் யூ வில் கெட் யூஸ் 100% ஆஃப் யுவர் க்ரூஸ் டாலர்ஸ். அதாவது ஒரு மெம்பரா வராங்க, அவங்க மாசம் மாசம் $100 கட்டுறாங்க. அவங்க முதல் வருஷம் 60, 70, 80 இந்த மாதிரி வந்து அவங்க ஸ்லாப் அந்த கண்டிஷன் பிரகாரம் தான் புக் பண்ண முடியும். ஆனா ஒரு பார்ட்னரா வந்து ஒரு 5 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி அந்த 5 பேர் தொடர்ந்து ஒரு 3 மாசம் கட்ட வைக்கிறோம் போது 3 மாசத்துக்கு மாசம் 200 க்ரூஸ் டாலர்ஸ் நமக்கு ஃப்ரீயாவும் கிடைச்சிரும். அதே மாதிரி நீங்க வந்து அந்த 5 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்களே அந்த 5 பேரும் தொடர்ந்து ஒரு 3 மாசம் கட்டும் பொழுது நீங்க உங்க வேலட்ல எவ்வளவு க்ரூஸ் டாலர்ஸ் சேர்ந்திருக்கோ அந்த டாலர் அப்படியே 100% 100% வந்து புக்கிங் பண்ணிக்கலாம். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. 100% புக்கிங் பண்ணிக்கலாம். ஓகே நீங்க 5 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணா நீங்க ஃப்ரீயா டூர் போறீங்க இல்லையா? இந்த மாதிரி உங்க டீம் வந்து பில்ட் பண்றீங்க. புதுசா கம்பெனிக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க 5 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. 5 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணா நீங்க அடுத்த டூர் ஃப்ரீயா போலாம் அப்படின்னு நம்ம வந்து எடுத்து சொல்லி நம்ம ஒரு டீமை பில்ட் பண்றோம். நம்ம ஒரு டீம் வந்து பில்ட் பண்றோம், ஒரு டீம் டெவலப் ஆகுது அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு உங்க டீம்ஸ் வந்து அதிகமா பில்ட் ஆயிட்டே இருக்கோ அதை பொறுத்து உங்களுக்கு இன்கமும் கம்பெனி தராங்க. ஓகே, 3 வகையில 2 வகையில ஜாயின் பண்ணலாம். ஒரு மெம்பர் கட்டி அதாவது $100 கட்டி மெம்பரா ஜாயின் பண்ணலாம். $295 கட்டி பார்ட்னர் மெம்பரா வரலாம். $100 கட்டி வரவங்க வந்து ஜஸ்ட் அண்ட் மெம்பர். $295 கட்டி வரவங்க வந்து பார்ட்னர் மெம்பர். இப்போ $100 கட்டும் பொழுது கம்பெனி நமக்கு 200 க்ரூஸ் டாலர்ஸா தராங்க. $295 கட்டும் பொழுதும் அதே 200 க்ரூஸ் டாலர்ஸ் நமக்கு கிடைக்கும். ஓகே, டேக் ஆக்ஷன் நவ். இப்பவே நீங்களுடைய செயல்பாட்டில் இறங்குங்க. $295 ஒரு ஜாயின் பண்ணிட்டு ஒரு 5 மெம்பர்ஸை நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்றது மூலியமா நீங்க மாசம் மாசம் கட்ட வேண்டிய உங்களுடைய டியூ வந்து நீங்க கட்ட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு டீம் பில்டிங், ஒரு டீம், உங்களோட டீம் ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸும் அவங்க ஃப்ரீயா டூர் போகணும்னு நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் பொழுது நீங்களும் கை நிறைய பணமும் சம்பாதிக்கிறீங்க. அதே மாதிரி உங்களுடைய மெம்பர்ஷிப் வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு, அவங்க சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். ஸோ இதுல பேமெண்ட் நம்ம வந்து இதுல இப்போ நம்ம பார்த்தது 2 விஷயம் பார்த்தோம். ஒன்னு க்ரூஸ் ஃபார் லெஸ், கம்மி காசுல போறதும், அதே மாதிரி அதே மாதிரி ஃப்ரீயா போறதும் பார்த்தோம். அடுத்து கெட் பெய்ட் டு க்ரூஸ், எப்படி நம்ம இதுல அதிகமா பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிற ஒரு பிடிஎஃப் நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை பார்க்குறோம். எப்படின்னா நம்ம இந்த பிசினஸ் பிளான் வந்து பணம் இன்கம் ஏர்ன் பண்றது வந்து ரொம்ப சிம்பிள் தான். இந்த பிளானை வடிவமைச்சர் வந்து நம்மளுடைய ஃபவுண்டர் மிஸ்டர் மைக்கேல் ஹட்சிசன். இவர் தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ இதுல 5 பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ணா நீங்க ஃப்ரீயா டூர் போகலாம். அதே மாதிரி 5 வகையான இன்கமும் கொடுக்குறாங்க. எல்லாமே 5. ஸோ 5ஆம் எட்டில் சுத்தாதது உலகம் இல்லை அப்படின்னு சொல்லுவார் இல்லையா ரஜினி? அது மாதிரி 5 ஃபார் ஃப்ரீ, 5 இன்கம். ஸோ அந்த 5 இன்கம் என்னன்னு நம்ம பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் 2 இன்கம் வந்து டெய்லி இன்கம், டெய்லி சம்பாதிக்கலாம். அடுத்து வீக்லி இன்கம், அடுத்து 2 மந்த்லி இன்கம்.
இப்போ நீங்க ஒரு $295 கட்டி ஒரு பார்ட்னரா ஜாயின் பண்ணா மட்டும்தான் இந்த இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். நீங்க உங்களுக்கு கீழே ஒரு மெம்பரா கூட இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். ஒரு மெம்பருக்கு வந்து நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணும் பொழுது, மெம்பர்னா வெறும் $100 கட்டியிருப்பாங்க. பண்ணும் பொழுது உங்களுக்கு எவ்ரி மெம்பர் கிட்ட இருந்து $20 கமிஷன் கிடைக்கும். இந்த கமிஷனா வரக்கூடிய டாலர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பேங்க்குக்கு இந்த கமிஷன் டாலர்ஸ் எல்லாம் நீங்க பேங்க்ல வித்ட்ரால் பண்ணிக்கலாம். கம்பெனி இந்த மாதிரி உங்களுக்கு இன்டர்நேஷனல் ஏடிஎம் கார்டு கொடுப்பாங்க. இந்த ஏடிஎம் கார்டுல இருந்து நீங்க பணமாவே எடுத்துக்கலாம் பேங்க்ல. இது ஒவ்வொருத்தருக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பார்ட்னரா ஜாயின் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு $60 ஷிப்பிங் பேமெண்ட் கட்டினீங்கன்னா இந்த இந்த கார்டில் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஏடிஎம்ல வேண்டாலும் நம்ம கரன்சி வந்து நம்ம வித்ட்ரால் பண்ணிக்கலாம். இந்தியன் ரூபியாவே எடுத்துக்கலாம். நீங்க எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டு பணமா எடுக்கலாம். சிங்கப்பூர் போனா சிங்கப்பூர் கரன்சி எடுக்கலாம். மலேசியா போனீங்கன்னா மலேசியா கரன்சி. இந்த மாதிரி நமக்கு வந்தக்கூடிய டாலரை உலகம் முழுவதும் நம்ம ஈஸியா நம்ம யூட்டிலைஸ் பண்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. நீங்க கட்டக்கூடியது $295. நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணது $100 ஒருத்தர் அறிமுகப்படுத்துறீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு பர்சனுக்கும் $20 கிடைக்குது. எவ்வளவு பர்சன் வேணாலும் டைரக்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ற ஒவ்வொரு பர்சனுக்கும் $20 ஒவ்வொரு நபருக்கும் $20 கிடைச்சிட்டே இருக்கும். நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்றது வெறும் $100 கட்டி ஒரு மெம்பரா வந்திருக்கும் போது. அடுத்த ஒரு இன்கம் தராங்க பார்ட்னர் மெம்பரா. உங்களை மாதிரியே பிசினஸ் பண்ணக்கூடிய $295 பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்னர் மெம்பர் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்னருக்கு வந்து $50, செகண்ட் பார்ட்னருக்கு வந்து $60, தேர்ட் பார்ட்னருக்கு வந்து $70, ஃபோர்த் பார்ட்னருக்கு வந்து $80, அடுத்து $90, அடுத்து $100. இந்த மாதிரி இந்த ஸ்லாப் பிரகாரம் உங்களுக்கு 10ஆவதா ஒரு பார்ட்னர் வராங்கன்னா $150 கிடைக்கும். இப்ப சொல்ற இன்கம் எல்லாம் டெய்லி வித்ட்ரால் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஒரு என்ட்ரி போடுறீங்க, அடுத்த நாளே அந்த பே அவுட் வந்து உங்க பேங்க்குக்கு வந்துடும். ஸோ இன்னைக்கு ஒரு என்ட்ரி பண்றீங்க, அடுத்த நாளே அது எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு வாய்ப்பு, அற்புதமான ஒரு பாக்கெட் மணி மாதிரி, டெய்லி பாக்கெட் மணி மாதிரி. அப்போ நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய எஃபோர்ட், உங்களுடைய டீம்ஸ் வந்து நீங்க டைரக்டா எத்தனை பேருக்கு வேணாலும் கொடுக்கலாம். மினிமம் 5 பேர் கொடுத்தா நீங்க அடுத்த மாசம் மெம்பர்ஷிப் உங்களுடைய டியூவை நீங்க கட்ட வேண்டியது இல்லை. ஆனால் கம்பெனி என்ன சொல்றாங்கன்னா எவ்வளவு வேணாலும் நீங்க டைரக்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். அடுத்து செகண்ட் இன்கம் என்ன சொல்றாங்கன்னா டெய்லி ரெசிடுவல் இன்கம் சொல்றாங்க. ரெசிடுவல் இன்கம்னா என்னன்னா நீங்க சும்மா இருந்தாலும் உங்களுக்கு வருமானம் வரணுங்க. அதுதான் டெய்லி ரெசிடுவல் இன்கம். எப்படி சும்மா இருந்தா வருமானம் வரும்னா உங்க டீம்ல ஒரு 30 பேர் கொண்டு வந்துட்டீங்க. அந்த 30 பேரும் அடுத்தடுத்த மாதங்கள் அவங்களுடைய மெம்பர்ஷிப் கட்டுவாங்க இல்லையா? அடுத்தடுத்த மாதங்கள் மெம்பர்ஷிப் கட்டும் பொழுதும் அவங்க இந்த மாசம் வந்துட்டாங்க, அடுத்த மாசம் அவங்களுடைய மெம்பர்ஷிப் கட்டுறாங்கன்னா அடுத்த மாசம் மெம்பர்ஷிப்ல இருந்து $5 உங்களுக்கு கிடைக்கும். அப்ப 20 லெவல் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 30 பேர் உங்க டீம்ல இருக்காங்க அப்படின்னா 30 பேர் இருக்கும் பொழுது 30 பேரும் அவங்க அடுத்து இப்போ ஒரு டைம் தான் அவங்க வந்து ஜாயின் பண்றதுக்கு நீங்க எஃபோர்ட் போட்டு அவங்களுடைய இதை எடுத்து ப்ரொமோட் பண்ணி நீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ஜாயின் பண்ண வைக்கிறீங்க. சப்போஸ் அவங்க அடுத்த மாசம் ரெகுலரா மெம்பர்ஷிப் கட்டும் பொழுது 30 பேரும் அடுத்த மாசம் மெம்பர்ஷிப் கட்டுறாங்கன்னா அடுத்த மாசம் அதே $5 ஈச் பர்சன் ஒவ்வொரு நபர்கிட்ட இருந்தும் கிடைக்கும். 30 × 5 போடும்போது $150 கிடைக்குது. இது டெய்லி ரெசிடுவல் இன்கம். இது ஒரு லெவலா 20 லெவலுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்து 20வது லெவல் வரைக்கும். அப்போ ஒரு பர்சன் கிட்ட இருந்தோம் 20 லெவல்ல எத்தனை பேர் உங்க டீம்ல இருந்தாலும் சரி, அவங்க அந்த 20 லெவல்ல எத்தனை பேர் அவங்க அடுத்தடுத்த மாசம் அவங்க மெம்பர்ஷிப் கட்டினாலும் சரி, ஒரு மாசம் அவங்க கட்டுறதுல இருந்து $5 வந்து கம்பெனிக்கு கொடுக்குறாங்க. அந்த ஸ்லாப்ல வந்து 150 பேர் வந்துட்டாங்கன்னா இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல இன்கம் தான். அடுத்து வீக்லி மேட்சிங் போனஸ்னு ஒரு இன்கம் தராங்க. வீக்லி மேட்சிங் போனஸ் அப்படின்னா என்னன்னா, நீங்க டைரக்டா நீங்க இருக்கீங்க, உங்க டைரக்ட்ல எத்தனை பேர் டைரக்ட்ல வந்திருந்தாலும் சரி, உங்க டைரக்ட்ல வந்திருக்கக்கூடிய நபர்கள், நீங்க நேரடியா உங்களுக்கு கீழே வந்திருக்கக்கூடிய பர்சன்ஸ் நபர்கள், அவங்க என்ன வருமானம் சம்பாதிக்கிறாங்களோ, அவங்க எந்த இதுல அந்த டெய்லி இன்கம்ல என்ன இன்கம் சம்பாதிக்கிறாங்களோ, அவங்க சம்பாதிக்கக்கூடிய அந்த இன்கம் வந்து அப்படியே உங்களுக்கும் கிடைக்கும். சப்போஸ் என்ன சொல்றாங்கன்னா யுவர் டைரக்ட் ஏர்ன் $1,500, ஒரு $1,500 வந்து நீங்க டைரக்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்க நபர்கள் வந்து ஏர்ன் பண்றாங்கன்னா அந்த டைரக்டா ஏர்ன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த $1,500 டெய்லி இன்கமா இருக்கணும். அந்த டெய்லி இன்கம் ஏர்ன் பண்றது வந்து உங்களுக்கு வீக்லி இன்கமா திங்கக்கிழமை அந்த $1,500 உங்களுக்கும் கிடைக்கும்.
அப்போ உங்க டைரக்ட்ல இருக்கக்கூடியவங்களை நீங்க சம்பாதிக்க வச்சால் போதும், உங்களுக்கும் அதே வருமானம் கிடைக்கும். அப்போ நம்ம டைரக்ட்ல இருக்கக்கூடியவங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே போதும், அவங்கள சம்பாதிக்க வச்சாலே போதும், நம்ம சம்பாதிச்சிடலாம். இது வந்து வின் வின் பாலிசி தான். நீயும் ஜெயிக்கணும், நீயும் சம்பாதிக்கணும், நீ சம்பாதிக்கிறது அப்படியே எனக்கும் கிடைக்குது அப்படிங்கிற போது என்னுடைய டைரக்டுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணுவேன் இல்லையா, அந்த ஒரு கான்செப்ட்ல தான் இது கொண்டு வந்திருக்கேன். இது வந்து வீக்லி இன்கம். திங்கக்கிழமை இது வந்து இந்த பேமெண்ட் வந்து நம்ம கார்டுக்கு வந்து சேர்ந்துரும் அல்லது பேங்க்குக்கு வந்துடும். அடுத்து மந்த்லி லீடர்ஷிப் போனஸ் அப்படின்னு இது தராங்க. இதுதான் வந்து கம்பெனி எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருமானம். அதே மாதிரி நம்ம வந்து ஜாலியா, அதாவது ஒரு டீம் டெவலப் பண்றோம்னா அதுக்கப்புறம் நம்ம லைஃப் லாங் இன்கம் சொல்லுவாங்க. அதாவது நம்ம டீம் அவங்களுடைய மெம்பர்ஷிப் கட்ட நம்மளுக்கு ஒரு சும்மா இருந்தாலும், இப்போ எப்படி ஒரு பில்டர் ஒரு இன்வெஸ்டர் ஒரு வீடு கட்டுறாங்க, 10 மாடி வீடு கட்டுறாங்க, வீடு கட்டி வாடகை விட்டுறாங்கன்னா, அந்த வீடு கட்டி வாடகை விட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கப்புறம் வேலை இல்லை, ஆனா வருமானம் வந்துட்டே இருக்கு இல்லையா, அது மாதிரி தான் இந்த இன்கம் சொல்றாங்க. இது கம்பெனி நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம், ஒரு டைட்டில். என்னன்னா உங்க டீம்ல ஒரு 30 பேர் வந்துட்டாங்கன்னா உங்களுடைய டைட்டில் வந்து மார்க்கெட்டிங் டைரக்டர் சொல்லுவாங்க. உங்களுடைய மாச வருமானம் வந்து $600 கிடைக்குது. அடுத்து 30 பேர் உங்க டீம்ல வந்துட்டாங்கன்னா அடுத்து ஒரு டீம் இந்த 30 பேர் மூலியமா ஒரு 100 பேர் வரும்போது சீனியர் மார்க்கெட்டிங் டைரக்டர், மாசம் $2000. $2000 அப்படிங்கும் போது $2000 இன்னைக்கு எவ்வளவு அமௌண்ட்? கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் ரூபாய். வெறும் 100 மெம்பர்ஸ். இப்போ நம்ம ஊர்ல நீங்க இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்க எத்தனை பேருக்கு வந்து க்ரூஸ் ஷிப் டிராவல்னா தெரியும்? ஸோ இது யாருக்கும் தெரியாத ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ப்ராடக்ட், ஒரு தனித்துவமான ஒரு விஷயத்த, அவங்களுடைய லக்ஸுரி லைஃப் ஸ்டைல, அவங்களோட வாழ்க்கை தரத்தை மாற்றக்கூடிய, அவங்க இது வரைக்கும் வாழ்க்கையிலேயே பார்க்காத அனுபவிக்காத ஒரு வாழ்க்கையை அவங்களுக்கு கொடுத்து அது மூலியமா நம்மளும் ஒரு வருமானத்தை சம்பாதிக்கிறோம். அந்த வகையில வந்து 100 பேர் நம்ம டீம்ல வந்துட்டாங்கன்னா நம்ம சீனியர் மார்க்கெட்டிங் டைரக்டர் மாசம் 2.5 லட்சம், மாசம் 1.5 லட்சம் ரூபாய் நம்ம வந்து மாசம் சம்பாதிக்கலாம். இதெல்லாம் நம்ம பேமெண்ட் மாசம் நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும். இந்த 100 பேர் மூலியமா 100 பேர் ஒன்ஸ் உங்க டீம்ல வந்து பில்ட் பண்ணிட்டீங்க, உங்க வந்து டீம்ல வந்து படிப்படியா பில்ட் பண்ணிட்டீங்க. அந்த 100 பேர் மூலியமா அடுத்த மாசம் டீம் டெவலப் ஆகணும்னு அவசியமே இல்லை. இந்த 100 பேரும் அவங்க அடுத்த டூர் போறதுக்கு அந்த மெம்பர்ஷிப் மாசம் கட்டிட்டே வருவாங்க இல்லையா, கட்டும் பொழுது அடுத்த மாசமும் உங்களுக்கு அதே 1.5 லட்சம் ரூபாய் இன்கம் வந்து சேரும். அப்போ நம்ம கம்பெனில ஒன் டைம் எஃபோர்ட் லைஃப் டைம் இன்கம், ஒன் டைம் ஒர்க் லைஃப் டைம் இன்கம், ஒன் டைம் நம்ம வந்து ஒரே முறை தான் வேலை செய்யறோம், ஆனா வருமானம் வாழ்நாள் முழுவதும் எதிர்பார்க்கலாம். ஸோ அது மாதிரி தான் நம்ம கம்பெனி டிசைன் பண்ணியிருக்காங்க. அதான் இந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இன்க்ரூசஸ் கம்பெனி நான் எடுத்தாங்க. நிறைய கம்பெனி நீங்க ஜாயின் பண்ணிருப்பீங்க, நீங்க ஓடினா மட்டும்தான், நீங்க டீம் ஓடினா மட்டும்தான், உங்க டீம்ல டவுன்லைன்ஸ் வந்து வேலை செஞ்சு டீம் கொண்டு வந்தா மட்டும்தான் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். ஆனா இன்க்ரூசஸ் கம்பெனி நம்மளுக்கு இந்த வாய்ப்பு, இந்த ஒரு இன்கம்காக தான் நான் பர்சனலா இன்க்ரூசஸ் கம்பெனி எடுத்தது காரணம். என்னன்னா ஒரே ஒரு முறை நம்ம வந்து ஒரு டீம் பில்ட் பண்ணிட்டோம், ஒரு ஸ்ட்ராங்கான டீம், இது முழுசா இதை பத்தி புரிய வச்சு அவங்களுக்கு இதனுடைய பொட்டன்ஷியல் தெரிய வச்சு நம்ம ஒரு டீம் பில்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த டீம் மூலியமா நம்மளுக்கு மாசம் ரெகுலர் வருமானம் கிடைக்கும். அதுதான் ஒரு 100 பேர் உங்க டீம்ல வந்துட்டாங்க, 100 பேரும் நம்ம ஒரு மெம்பர்ஷிப் மாசம் கட்ட வைக்கிறோம் அல்லது அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னா 100 பேர் மூலியமா மாசம் உங்களுக்கு 1.5 லட்சம் ரூபாய் கிடைச்சிட்டே இருக்கும். அது சீனியர் மார்க்கெட்டிங் டைரக்டர். அடுத்து ரீஜனல் டைரக்டர்னா 250. ஏற்கனவே 100 பேர் வந்திருப்பாங்க, அந்த 100 + 150 250 பேர் டீம்ல வந்துட்டாங்கன்னா மாசம் $5000 கிடைக்குது. $5000 என்னாச்சு? $5000 $3,50,000 மாசம். இன்னைக்கு $3,50,000 சம்பாதிக்கக்கூடியவங்க தமிழ்நாட்டுல யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு கலெக்டர்ஸ், ஒரு எஸ்பி, இந்த மாதிரி குவாலிஃபைல இருக்கவங்க மட்டும்தான் ஒரு 3 லட்சம் 4 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அவங்க அந்த தகுதி அந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவங்க வாழ்நாள் முழுவதும் அவங்களோட சின்ன வயசுல இருந்து அவங்க கெரியர் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம இன்க்ரூசஸ்ல நீங்க ஜாயின் பண்ணி ஒரு 2 வருஷத்துல அல்லது 3 வருஷத்துல நீங்க இது உங்களுடைய ஆத்மார்த்தமா இதுல உங்களுடைய இன்கம் உங்களுடைய எஃபோர்ட்டை நீங்க கொடுக்கும் பொழுது மாசம் 3 லட்சம் இல்லைங்க, அதுக்கு மேலேயும் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது என்ன, நேஷனல் டைரக்டர் ஆகும்போது $500, 500 பேர் டீம்ல வந்திருப்பாங்க, மாசம் $10,000, 7.5 லட்சம் ரூபாய். இன்டர்நேஷனல் டைரக்டர் ஆகும்போது 10,000 பேர் வந்திருப்பாங்களாம். இன்டர்நேஷனல் டைரக்டர்னா 1000 பேர் வந்திருப்பாங்க, $20,000 கிட்டத்தட்ட 15 வச்சிருவாங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா போர்ட் ஆஃப்
அம்பாசிடர் ஆஃப் டைரக்டர் மாசம் $2,60,000. $2,60,000 இன்ட்டு 75 ரூபா நீங்க கணக்கு போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அந்த அளவுக்கு குறைஞ்சது ஒரு $600 இருந்து அதிகபட்சம் ஒரு $2,00,000 வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு. இது நான் சொல்றது எல்லாமே மாசம் ரெகுலரா கிடைச்சிட்டே இருக்கக்கூடிய ஒரு பிரமாதமான வாய்ப்பு. வருமானத்துக்கு வருமானமாச்சு, உலகம் ஃபுல்லா ஃப்ரீயா டூர் போறதும் ஆச்சு, லக்ஸூரியா வாழ்க்கைய என்ஜாய் பண்றதுக்கான மத்தவங்களுக்கு இந்த வாய்ப்பை எடுத்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் கண்டிப்பா இதை பயன்படுத்திக்காங்க. அற்புதமான வாய்ப்பு. அடுத்து குளோபல் ப்ரொடக்ஷன் போனஸ் அப்படின்னு சொல்லி நீங்க போர்ட் ஆஃப் டைரக்டர் ஆனா அதுல 5% எடுத்து கொடுக்குறாங்க. இது மாதிரி டெய்லி இன்கம் வந்து 24 மணி நேரத்தில் வரும். டெய்லி ரெஜிஸ்டர் இன்கம் டெய்லி 24 மணி நேரத்தில் வரும். வீக்லி இன்கம் வந்து மாசம் திங்கக்கிழமை வரும். மந்த்லி ரிலேஷன் இன்கம் வந்து மாசம் 7ஆம் தேதி வரும். குளோபல் ப்ரொடக்ஷன் போனஸ் வந்து மாசம் 15ஆம் தேதி வரும். இம்பார்ட்டன்ட் டிஸ்க்ளைமர் என்னன்னா, நீங்க இப்போ சொல்லப்பட்ட இன்கம் வாய்ப்புகள் எல்லாமே நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய எஃபோர்ட்டை போடுறீங்க, நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய டீம் பில்ட் பண்றீங்க அதை பொறுத்து மட்டுமே அமையும். நீங்க வெறுமனே கம்பெனியில ஜாயின் பண்ணால் மட்டும் இந்த வருமானம் நிச்சயமா கிடைக்காது. உங்களுடைய எஃபோர்ட்டை போட்டீங்க அப்படின்னா 100% அந்த வருமானம் கிடைக்கும். உங்க டீம் நல்லா வளர்ந்தது, இந்த பிரகாரம் வளர்ந்ததுன்னா 100% கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து வருமானம் இன்ட்ரெஸ்ட், அதாவது உங்களுக்கு கெட் பெய்ட் டு க்ரூஸ், எப்படி உலகம் ஃபுல்லா டூர் போயிட்டு இன்கம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து நான் இது வரைக்கும் சொல்லியிருக்கேன். அடுத்து இன்க்ரூசஸ்ல வந்து நம்ம அடுத்து துபாய் டூர் ட்ரிப் வந்து புக் பண்றோம். அந்த துபாய் டூர் இதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ஏற்கனவே ஜாயின் பண்ணவங்களுக்கு தெரியும். நம்ம வர ஜனவரி மாசம் வந்து துபாய் டூர் போறோம். ஜனவரி மாசத்துக்கான துபாய் டூருக்கான ஒரு ஒரு நம்ம எந்த க்ரூஸ் புக் பண்றோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு டெமோ வந்து உங்களுக்கு காட்டுறேன். நம்மளோட பேக் ஆஃபீஸ் வந்து நீங்க லாகின் பண்றீங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறம் இங்க வந்து க்ரூசஸ்னு வரும். க்ரூசஸ்ல வந்து இப்போ நம்மளுடைய பேக் ஆஃபீஸ்ல வந்து புதிய புக்கிங் என்ஜின், நீங்க வந்து புக்கிங் பண்றதே வந்து ஒரு புதிய இது வந்து கொடுத்துருக்காங்க. முன்ன புக்கிங் என்ஜினோட இப்போ வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கு. புக்கிங் பண்றது ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. சர்ச் பண்ணி எடுக்கிறதும் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா இந்த நம்ம கம்பெனில நான் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆகுது. 1.5 வருஷத்துல நான் முழுசா இதுல உள்ள இருக்க எல்லா க்ரூஸ் ஷிப்பும் நான் இன்னும் கண்ணில் கூட பார்த்தது இல்லை. அதாவது க்ரூஸ் ஷிப்பை நான் உள்ள எல்லாத்தையும் சர்ச் பண்ணி பார்க்க முடியலன்னு சொல்றேன். ஏன்னா இங்க பாருங்க 5000 டெஸ்டினேஷன் இருக்கு. 5000 கப்பலையும் உங்களால பார்க்க முடியாது. பார்க்கலாம், நிறைய நேரம் ஆகும். அந்த அளவுக்கு கொடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்றேன். அந்த அளவுக்கு நம்ம நிறைய க்ரூஸ் ஷிப் இதுல இருக்கு. இப்போ நம்ம வந்து கம்மிங் ஜனவரி வந்து துபாய் டூர் போறோம். அந்த துபாய்க்கு வந்து இங்க பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். மிகப்பெரிய அற்புதமான விஷயம் என்னன்னா, இதனால் வரைக்கும் இந்த லிஸ்ட்ல இந்தியா இல்லாம இருந்தது. இதுல வந்து இந்தியா வந்து ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்தியாவில இருந்தும் இனி நீங்க போக முடியும். இந்தியாவில இருந்து நிறைய மும்பையில இருந்தும் மங்களூர்ல இருந்தும் கொச்சியில இருந்தும் நிறைய ஷெட்யூல் இன்னும் வருங்காலத்துல வரப்போகுது. இதுல வந்து துபாய் எமிரேட்ஸ்னு இருக்கும். இது செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஜனவரி மாசம் போக போறோம். பிரைஸ் ஆன் லோ, அந்த ஜனவரி மாசத்துக்கு வந்து நீங்க செலக்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் சர்ச் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த ஜனவரி மாசத்துக்கு என்னென்ன க்ரூஸ் ஷிப்லாம் அவைலபிலிட்டி இருக்குன்னு சொல்லி இங்க காட்டும். அந்த வகையில பாத்தீங்கன்னா இங்க காட்டுது இல்லைங்களா? பாத்தீங்களா 16ஆம் தேதி ஜனவரி 21 போய் 23ஆம் தேதி வருது. இது பொங்கல் டைம்ல வர்றதுனால இது யாரும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணல. அடுத்து துபாயில 23ஆம் தேதி கிளம்பி 30ஆம் தேதி வந்து சேருது. இந்த கப்பலோட பேர் வந்து எம்எஸ்சி ஃபென்டாசியா. 18 மாடி கப்பல், 7 நைட்ஸ் வந்து துபாய், அபுதாபி, கத்தார் போகுது. இதுல வந்து வியூ க்ரூஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, வியூ க்ரூஸ் கொடுக்குறோம்னா அந்த கப்பலோடைய ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து உள்ள ஓப்பன் ஆகும். அதுல எப்படி புக்கிங் பண்றது அப்படிங்கிற அந்த ரேட்ஸ் இதெல்லாமே உள்ள கொடுத்துருப்பாங்க. ரேட் வந்து வெளியில பார்க்கும் பொழுது உங்களுக்கு நிறைய அதிக ரேட் இருக்க மாதிரி தெரியும். ஆனா உள்ள நீங்க லாகின் பண்ணி நீங்க நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் வந்து அதிகரிச்சு நீங்க கொடுக்கும் பொழுது ரேட் வந்து ரொம்ப சீப்பா தான் இருக்கும். வெறும் 750 பால்கனி ரூம்பா இருந்தால் பாத்தீங்களா, இன்சைட் ரூம் போது $1000, ஓஷன் வியூ, பால்கனி, இந்த அளவுக்கு டாலர் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. பட் இங்க காட்டக்கூடிய டாலர் உண்மை அல்ல. இது வந்து ரியல் ரேட் கிடையாது. இது வந்து ஒரு கேபின், ஒரு 4 பேர் தங்கக்கூடிய ஒரு ரூமுடைய பிரைஸ். இதே 4 பேர் சேர்ந்து ஒரு ரூம் வந்து ஷேர் பண்றோம்னா இதுல ரொம்ப ரொம்ப சீப்பா தான் கிடைக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஐட்னரி முதல் நாள் வந்து துபாயில இருக்கும், 2ஆவது நாள் வந்து அபுதாபி போறோம், 3ஆவது நாள் வந்து ஸ்ரீ பனியாஸ் ஐலாண்ட் போறோம், 4ஆவது நாள் கடல் இருக்கும், 5ஆவது நாள் வந்து பக்ரைன்ல இருக்கும்,
6ஆம் நாள் வந்து கத்தார்ல இருக்கும், 7ஆம் நாள் திரும்பவும் துபாயில வந்து சேர்ந்துருவோம். இது வந்து ஒரு ரவுண்ட் ட்ரிப். எம்எஸ்சி ஃபென்டாஸ்டியாங்கிறது ஒரு சூப்பரான எம்எஸ்சி தான் வந்து ஒரு கப்பல் உள்ள பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் கிளாஸ்லயே எல்லாம் மோல்டு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு லக்ஸுரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வரணும். அந்த மாதிரி அந்த க்ரூஸ் ஷிப் பார்த்தோம்னு வைங்களேன், ஒரு அமேசிங்கா இருக்குது. ஒரு நீங்க தங்குறதே வந்து ஒரு சொர்க்கத்துல இருக்க மாதிரி வந்து இருக்கும். அதை அனுபவிச்சு நீங்க ஒருத்தரும் இதை வந்து அனுபவிக்கணும் அப்படின்னுக்காக தான் இதை நான் காட்டுறேன். இதுல பாத்தீங்கன்னா புக் க்ரூஸ் இதை நம்ம புக் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா, இப்ப வெளியில பார்த்த ரேட் ஒரு ரேட் இருக்கும். வெளியில வந்து கிட்டத்தட்ட இன்சைட் ரூமுக்கே $1000 மேல இருக்கு. ஆனா உள்ள நீங்க வந்து பார்க்கும்போது ஒரு ரூம்ல வந்து ஒரு 3 பேர் நாங்க ஷேர் பண்றோம் அப்படின்னு 3 பேர் நீங்க கேபின் செலக்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த க்ரூஸ் ஷிப் உடைய ஸ்ட்ரக்சர் என்ன, எந்த கேபின், பால்கனி ரூம்பா, இன்சைட் ரூம்பா, இந்த கேபினுக்கு உங்களுக்கு வந்து ஷூட் ரூமுக்கு எவ்வளவு பிரைஸ், இந்த இப்ப பார்க்க போற பிரைஸ் வந்து 3 பேருக்கு. அப்ப அந்த 3 பேருக்கு வந்து பால்கனிக்கு ரூமுக்கு எவ்வளோ, ஷூட் ரூமுக்கு எவ்வளோ, அதே மாதிரி இன்சைட் ரூமுக்கு எவ்வளோ, முன்ன பார்த்த பிரைஸை விட இப்ப பாக்குற பிரைஸ் வந்து அது வந்து ரேட் வந்து கம்மியா காட்டும்னு சொல்லுவார். அப்போ வந்து இப்போ ஷூட் ரூம், அப்போ ஷூட் ரூம் போது கண்டிப்பா ரேட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஷூட் ரூம் போது ரேட் அதிகமாக தான் இருக்கும். நம்ம ஷூட் ரூம் வந்து பார்க்க வேண்டாம். அடுத்து வந்து நம்ம பார்க்க வருது பால்கனி ரூம். அப்போ நம்ம பால்கனி ரூம் பார்க்குறோம். இப்போ பாருங்க 3 பேருக்கு சேர்ந்து வெறும் $2000 வச்சுக்கோங்க. பாருங்க $2080, $2100 வைங்களேன். பட் நீங்க வெளியில பார்க்கும்போது எவ்வளவு காட்டுச்சு, ஒரு ரூமுக்கு $1500 காட்டுச்சு. ஆனால் இங்க பார்க்கும் பொழுது 3 பேருக்கு சேர்ந்து ஒரு $2100 தான். அப்போ ஒரு ஆளுக்கு வந்து $700 தான் வரும். இப்போ இந்த இடத்துல வியூ ஃபேர் இது கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபேர் இங்க பாருங்க, இது எத்தனாவது டெக் மீன்ஸ் எத்தனாவது மாடி. ஸோ இது வந்து அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா கேபின் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். கேபின் போது என்ன ரூம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது. இதுல வந்து உங்களுக்கு பால்கனி, சிட்டிங் ஏரியா, சோஃபா, கம்ஃபர்டபுள், இதை உள்ள என்னென்ன வசதிகள் இருக்குங்கிறது உள்ள வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து நம்ம சேர்த்து வச்சிருக்க க்ரூஸ் டாலர்ஸை வந்து 5000 க்ரூஸ் ஷிப்ல இப்போ டெக்குன்னா பார்த்தீங்களா 9வது டெக் அப்படின்னா 9வது டெக்கோடைய ஸ்ட்ரக்சர் இங்கே பாருங்க, க்ரூஸ் உடைய ஃபுல் ஸ்ட்ரக்சரே, கப்பலோடைய ஸ்ட்ரக்சரே நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். சைடில் இது ஃபுல்லாக ரூம்ஸு. உங்களுக்கு வந்து 9வது டெக்குடைய பேர் வந்து ரடியோ ஷோ அப்படின்னு ஒரு பேர். ஒவ்வொரு டெக்குக்கும் ஒரு பேர் வச்சிருப்பாங்க. அந்த கேபின்ல வந்து உங்களுக்கு இத்தனை கேபின் அவைலபிலிட்டி இன்னும் இருக்கு. 9080 இது எல்லாமே வந்து கேபின் ரூம் உடைய நம்பர். ஸோ ஒன்ஸ் இந்த 9070 இந்த கேபின் நம்ம செலக்ட் பண்ணிடுறோம் அப்படின்னா இந்த ரூம்ல நம்ம தவிர யாரும் வரமாட்டாங்க. அந்த இங்கே செலக்ட் பண்ணி இங்கே பார்த்துக்கலாம். உங்களுக்கு 9070 வந்து எந்த கடலை பார்த்த மாதிரி வருதா, இல்லை இன்சைட்ல வருதா, இல்லை பின்னாடி சைடு வருதா, இந்த மாதிரி நீங்க பார்த்துக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா 9009 அப்படின்னு வருது. ஸோ அது மாதிரி வந்து உங்களுக்கு இது எல்லாமே நீங்க க்ரூஸ் ஷிப் நீங்களா செலக்ட் பண்றது தான். ஸோ இது வந்து உங்களுக்கு 9வது மாடியில போகணுமா, இல்லை வந்து 11வது மாடியில போகணுமா. சப்போஸ் நீங்க 11வது மாடி செலக்ட் பண்ணீங்கன்னா 11வது மாடியில கப்பலோட ஸ்ட்ரக்சர் என்னன்ட்டு வந்துடும். இந்த மாதிரி வந்து எல்லாமே 11வது மாடியில எத்தனை கேபின் வந்து இன்னும் அவைலபிள் பாருங்க. இவ்வளோ கேபின் வந்து நம்மளுக்கு அவைலபிலிட்டியில இருக்கு. உங்களுக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது என்னன்னா, இந்த புக்கிங் வந்து ஜனவரி மாசத்துக்கு பண்றோம். இது நவம்பர் 25க்குள்ள இது புக் பண்ணிடணும். நவம்பர் 25க்குள்ள புக் பண்ணாதான் இந்த கேபின்ல அவைலபிலிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாம் காணாம போயிடும் மீன்ஸ் புக் பண்ணிடுவாங்க. அதனால வந்து நம்ம புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்க இமிடியேட்டா வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. நவம்பர் அடுத்த மாசம் 30ஆம் தேதிக்குள்ள இந்த க்ரூஸ் ஷிப் வந்து நம்ம புக் பண்ணிடுவோம். அது வந்து 9வது ஃப்ளோர், இல்லை 11வது ஃப்ளோர், 10வது ஃப்ளோர், 12வது ஃப்ளோர், 13வது ஃப்ளோர், 13வது டெக்ல வந்து நம்ம தங்குவோம். அதாவது கீழ இருந்து மொத்தம் இந்த கப்பலுடைய ஃப்ளோர் வந்து 18 மாடிகள். 18 மாடியில வந்து 13வது மாடி வரைக்கும் கொடுத்துருங்க. பாருங்க 13வது மாடியில இத்தனை கேபின் வந்து நம்மளுக்கு அவைலபிலிட்டி இருக்கு. நம்ம வந்து எது வேணாலும் புக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு புக்கிங். இது நீங்க வந்து சப்போஸ் 13வது இதை செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீடுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்து நீங்க எவ்வளவு க்ரூஸ் டாலர்ஸ் வச்சிருக்கீங்கன்னு கேட்டோம். இப்போ வந்து நான் 3 பேசஞ்சர் கொடுத்தேன். நான் வச்சிருக்க க்ரூஸ் டாலர்ஸ் வந்து இங்க காட்டுது. அந்த க்ரூஸ் டாலர்ஸ் கூட உங்க ஆட் பேசஞ்சர் நான் வந்து என்னுடைய பேர் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆயிடும். ஏன்னா என் ஐடியில இருந்து தான் நான் புக் பண்றேன். இப்போ இந்த என் கூட 3 பேர், அதாவது மொத்தம் 3 பேசஞ்சர் சொன்னோம் இல்லைங்களா, மீதி இருக்க 2 பேசஞ்சருடைய நேம் நான் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆட் பேசஞ்சர்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ப்ரொசீடு கொடுத்தோம் அப்படின்னா அந்த பேசஞ்சர் நம்ம கூட வரக்கூடிய பேசஞ்சருடைய பேரு, அவங்களோட டேட் ஆஃப் பர்த் இங்க கேட்கும் பாத்தீங்களா. அதாவது இது அடல்ட் பேசஞ்சர் 1. என் பேர் வந்து
டிஃபால்ட்டா ஆட் ஆயிடுச்சு. ஏன்னா என் ஐடியில இருந்து தான் இப்ப நான் புக் பண்றேன். அதனால என்னோட ப்ரொஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆயிடுச்சு. அதுல பாத்தீங்கன்னா செகண்ட் பேசஞ்சர் வந்து யார் வேணும், இது உங்க ஒய்ஃபா இருக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். அது வந்து அவங்களோட பேரு, லாஸ்ட் நேம், ஜெண்டர், அவங்களுடைய டைட்டில் மீன்ஸ் மிஸ்டரா இல்லையான்ட்டு, டேட் ஆஃப் பர்த், அந்த கண்ட்ரி, சிட்டிசன்ஷிப், கான்டாக்ட் நம்பர். ஸோ இதெல்லாம் மூணாவது பேஜ்ல இருக்கும். அதே மாதிரி கொடுத்து நீங்க வந்து ப்ரொசீட்னு கொடுத்தீங்கன்னா டைனிங் டைப் உங்களுக்கு வந்து மெயின் டைனிங்ல வேணுமா இல்லை லேட் டைனிங் வேணுமா இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ப்ரொசீட் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா உங்க க்ரூஸ் டாலர்ஸ் வந்து மைனஸ் ஆயிடும். இன்னும் 2 ஆப்ஷன் இருக்கு. அதுக்கு மைனஸ் ஆயிட்டு உங்க ஆட்டோமேட்டிக்கா உங்க டிக்கெட் வந்து உங்க மெயிலுக்கு வந்துடும். அதை எடுத்துட்டு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி கிளம்ப வேண்டியதுதான். ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப ஈஸியா யார் வேணாலும் போய் நம்ம புக் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நான் காட்டினது வந்து 5000 க்ரூஸ் ஷிப்ல ஜஸ்ட் ஒன்னே ஒரு சாம்பிள் மட்டும் தான் காட்டியிருக்கேன். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க மினிமம் 3 நாள்ல இருந்து மேக்சிமம் 100 நாள் வரைக்கும் கூட க்ரூஸ் ஷிப்ல போக முடியும். அந்த புக்கிங் கூட கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் என்னன்னா இந்தியால இருந்து க்ரூஸ் ஷிப் போறதுக்கு வந்து இந்த 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 ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க பாருங்க. இந்தியா இங்கே பேர் வருது. இந்தியால இருந்து ஒரு க்ரூஸ் ஷிப் கிளம்புது, நீங்க அதை பார்க்கலாம். இந்தியால இருந்து க்ரூஸ் ஷிப் கிளம்புது, ஆனால் அதனோட பிரைஸ் நீங்க பாத்துக்கோங்க. இந்தியால இருந்து ஒரு க்ரூஸ் ஷிப் கிளம்புது, அது வேணா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்தியால இருந்து கிளம்புறது வந்து ஜனவரி மாசம் கிளம்புது, மும்பைல இருந்து கிளம்புது. அதை நான் காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்தியான்னு செலக்ட் பண்ணிட்டேன். இந்தியால இருந்து பாத்தீங்களா 15 இந்தியன் ஓஷன் ஜுவல்ஸ் ஸ்ரீ சைரானா அப்படின்னு ஒஷியானா அப்படிங்கிற ஒரு கப்பல் உங்களுக்கு வந்து இந்த 15 நாள் போகும் கப்பல். இந்தியால இருந்து மும்பைல இருந்து கிளம்புது. இங்க பாத்தீங்களா மும்பைன்னு. மும்பைல இருந்து எங்கெங்க போகுதுங்கிறது அதுவும் நீங்க பாத்துக்கலாம். பட் ரேட்டு தான் வந்து இதுல கொஞ்சம் அதிகமா இருக்கு. பட் வந்து ரேட்டு கம்மியான க்ரூஸ் ஷிப்லும் ஆப்ஷனே இந்தியாவுக்கு தனியா ஒதுக்கிட்டாங்க. அப்போ வந்து இனி வரும் காலங்கள்ல நீங்க இந்தியாவுக்கும் இந்த க்ரூஸ் ஷிப்ல வந்து புக் பண்ணிக்க, இந்தியாவில இருந்தும் நம்ம வெப்சைட்ல இன்க்ரூசஸ்ல வந்து நீங்க புக் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாமே வந்து நான் லைவா உங்களுக்கு காட்டியாச்சு. ப்ரெசன்டேஷன் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேற்கொண்டு வேற எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க வந்து கேட்கலாம். உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளியர் செய்யப்படும். பாத்தீங்களா இந்தியா க்ரூஸ் ஷிப் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் மும்பையில் எடுக்கிறாங்க, கோவா போகுது, மங்களூர் வருது, கொச்சின் வருது. அடுத்து வந்து க்ரூசிங், அதாவது கடல்ல இருக்கும். அடுத்து மாலைனா மாலத்தீவுல 2 நாள் இருக்கிறோம். அடுத்து இந்தியன் ஓஷன்ல வந்து 3 நாள் டிராவல் பண்றோம். அடுத்து வந்து இந்தோனேஷியா சபாங்னு ஒரு போடுறோம். அடுத்து புக்கட் தாய்லாந்து போறோம். அடுத்து அந்தமான் தீவுகளில் வந்து நம்ம 1 நாள் டிராவல் பண்ணுவோம். அடுத்து ரங்கூன் பர்மா தலைநகர், மியான்மர் தலைநகர் ரங்கூன் சொல்லுவாங்க, அந்த இடத்துக்கு வந்து இந்த மாதிரி வந்து இந்தியாவில இருந்தும் இப்போதைக்கு ஒரு ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. பட் இந்தியாவில் ஃபியூச்சர்ல நிறைய ஷெடியூல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ இவ்வளவு நேரம் நான் சொன்ன ப்ரெசன்டேஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ சார். இவ்வளவு நேரம் சொன்ன ப்ரெசன்டேஷன் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேட்கலாம். விஷ்ணு சும்மாவே சொல்லக்கூடாது. பிரசன்டேஷன் செமையா இருந்தது. காம்பன்சேஷன் பிளான் அதை விட இன்னொன்னு வந்து பிரம்மாண்டமா சொன்னது. இப்ப போன வருஷம் நம்ம எல்லாம் ஜாயின் பண்ணியிருந்தோம். ஓகே, போன வருஷம் கேள்வி வந்து இந்தியால எங்க இருக்குது க்ரூஸ் ஷிப்னு கேட்டாங்க. அவனே வந்துருச்சு அப்படின்னு நான் சொல்றோம். இப்ப பாருங்க, மும்பைல இருந்து ஒரு க்ரூஸ் ஷிப்பே வந்திருக்குது. சரிங்களா, மும்பைல இருந்து நீங்க என்ன புக்கட், அது எங்க தாய்லாந்து வரைக்கும் போயிட்டு ஊர் சுத்திட்டு வர்றான். இப்ப பாரு கடவுளை, இதெல்லாம் நினைச்சா நான் இங்க அமெரிக்கால இருந்துட்டு என்ன பண்றேன், நானே இந்தியா வந்து மும்பைல வந்து க்ரூஸ்ல வரணும்னு எனக்கு ஆசை. ஏன்னா நம்ம இந்தியாவோட க்ரூஸ் ஷிப்ல எப்படி இருக்கு, பிரம்மாண்டமா இருக்குன்னு எனக்கு தெரியும். சோ ரொம்ப 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 சந்தோஷமான இது. அது வந்து விஷ்ணு, நீ அது வந்து எனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கவங்க எல்லாத்துக்குமே சர்ப்ரைஸா கொடுத்துட்ட இந்தியால இருந்து வந்ததுன்னு. சோ ரொம்ப ரொம்ப செமையா பேசின. சோ டெஃபினட்டா ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஒரு அற்புதமான லீடர் பிசினஸ் பிரசன்டேஷன் கொடுத்து, பிசினஸ் பிளான் கொடுத்து, காம்பன்சேஷன் பிளான் கொடுத்து. ஏன் மக்களே, இந்தியாலே ஒரு க்ரூஸ் ஷிப் இருக்கு, நீங்க எங்கேயும் போக வேண்டாம், பாம்பே மும்பை மட்டும்